அதனால் நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அந்த வெயிலில் இருந்து வரும் பொழுது வைட்டமின் டி சூப்பராக ஏறுங்க. இந்த வைட்டமின் டியும் சூப்பராக ஏறணும், அதே நேரத்தில் எனக்கு கால்சியம் சத்தும் நமக்கு வந்து ஏறணும். அதே நேரத்தில் எனக்கு வந்து டயபெட்டிக்னால இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த போன்லையும் டிஸ்டர்பன்ஸே வரக்கூடாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட போனில் தான் வரும் அப்படிலாம் கிடையாது. போன் பலவீனன்றது எங்கே வேணாலும் வரலாம் இல்லையா? அப்போ போனையே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வேலையை பண்ணணும். இதற்கு எளிமையான ஒரு மூலிகை இருக்குதா, அதன் மூலமாக இதை சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அன்றாடம் நம்ம வந்து கிராமத்தில் இருக்கப்படும் பொழுது அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மூலிகை, ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இன்றைக்கும் நிறைய நம்ம வந்து ஒரு குப்பை கூலங்கள் பக்கம் போனோம்னா கூட கிடைக்கும், கம்மா கரையோரங்களில் ஃபுல்லாக கிடைக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவேலஞ்செடி விளைஞ்சிருக்க இடத்துல கூட கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆமாம். அப்போ இதற்கு வந்து அவ்வளவு போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை இருக்குது. அது என்ன மூலிகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பிரண்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிரண்டை தாங்க உங்களுக்கு வந்து கால்சியம் சத்தையும் கூட்டி கொடுத்துரும், வைட்டமின் டியையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஆமாம், சப்போர்ட்டிங் மூலிகை. ஆமாம்.